அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் புனிதா பார்த்திபன் எழுதிய நட்சத்திர வானில். இந்த புத்தகம் நம்மளுடைய கேலக்ஸி பதிப்பகத்தின் அப்துல் அஹத் உலகளாவிய குறுநாவல் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம். இந்த கதை ஒரு காதல் கதை, ஒரு தன்னம்பிக்கை கதை, அன்பின் கதை அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி உழைப்பு, பல மனிதர்களின் நல்ல குணங்களை மட்டுமே வச்சு ஒரு கதையை உருவாக்கி மிகச் சிறப்பாக இந்த நூலை கொடுத்துருக்குறாங்க புனிதா பார்த்திபன். இந்த எழுத்து வாசிப்பதற்கு எப்பயுமே ஒரு எழுத்து, ஒரு வாக்கியம், ஒரு சொற்றொடர் புரியாமலோ குழப்பமாகவோ இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வாசிக்க முடியாமல் ஒரு அலுப்பை தரும். ஆனால் இதை வாசிக்கும்போது அந்த மாதிரி அலுப்பு கிடையாது. தொடர்ந்து நம் கூட உரையாடுவது போலவும் நமக்கு நம் பக்கத்தில் உட்காந்து காட்சிகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது போலவும் தான் இந்த எழுத்து இருக்கிறதுனால அலுப்பு இல்லாமல் விறுவிறுப்பாக வாசிக்க முடியுது இந்த எழுத்து. ஒரு 2 பேர், அபிநயா, மலரவன், இந்த 2 பேரும் காதலிக்கிறாங்க 8 ஆண்டுகளாக. அந்த காதல் எப்படி நிறைவேறுது? அவங்க அப்பா வீரகுமார் காதலை ஏற்றுக்கிறாரு முதல்ல, அப்புறம் மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார் அப்படின்றப்ப என்ன காரணம்? அதிலிருந்து இந்த 2 பேரும் எப்படி உறுதியோடு இருந்து வெளில வர்றாங்க. இதற்கிடையில் நம்ம போட்டியின் முக்கியமான ஒரு விதிமுறையாக வைத்த அப்துல் அஹத் அப்படின்ற ஒரு நல்ல கதாபாத்திரம் வேணுமோ, மிகச்சிறப்பான ஒரு அருமையான கதாபாத்திரத்துக்கு அப்துல் அஹத் அப்படின்னு பேர் வச்சு அவருடைய பங்கு என்ன, அவருக்கும் அவர் மனைவிக்கும் மீது உண்டான காதல், அன்பு, அவர் ஒரு முதலாளியாக வர்றாரு மலரவனுக்கு. அவர் அந்த தொழிலாளிக்கும் அவருக்கும் இடையே உள்ள அந்த தொழிலாளியும் இல்லை, மலரவன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தொழிலாளர், அவர்கிட்ட இருக்கிற எல்லா தொழிலாளருக்கும் அவருக்கும் உள்ள அருமையான ஒரு உறவு, இதையெல்லாம் சுற்றி இந்த கதை ரொம்ப அருமையாக பின்னப்பட்டிருக்கு. பொதுவாக காதல் அப்படின்றப்போ சினிமாக்கள் சரி, எழுதப்படுகிற கதைகளும் சரி, கேளிக்கைகளை மிகுந்து காட்டி பிறகு ஏதோ ஒரு வில்லன் அந்த வில்லன் பணத்தின் பேராலோ சாதியின் பேராலோ ஏதோ ஒரு வில்லன் அவங்கள மீறி ஜெயிக்கிற மாதிரி ஒரு காதல் கதை தான் பெரும்பாலும் படிக்கிறோம், பார்க்குறோம். இந்த காதல் கதை சற்றே வித்தியாசமானது. ரொம்ப பக்குவப்பட்ட காதல். இந்த காதல் நிறைவேற முடியாமல் தடையாக இருக்கிறது என்ன, அதை மீறி எப்படி நிறைவேறுகிறார்கள் அப்படின்றது இந்த எழுத்தின் வலிமையாக நான் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. இந்த காதலர்கள் தன்னுடைய பெற்றோர்களையும் மதித்து அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதற்கான அந்த உணர்வையும் மதித்து எப்படி எல்லாம் சரியாகி வருது அப்படின்னு கதை படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு உடனே துள்ளி குதிச்சு முடிவெடுக்கணும் இல்லை, அதுக்காண்டி ஆற போட்டு மலுமட்டையாக கடந்து போகணும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக பக்குவமாக எப்படி ஒரு பிரச்சனை வரும்போது சமாளிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த கதையை படிக்கும்போது உங்களால் உணர முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு உணர்வு, ஒரு விசுவாச உணர்வு அப்படின்றது இருக்கு இல்லையா, விசுவாச உணர்வுன்றதுல நன்றியற்ற உணர்வு அப்படின்றது உள்ளே வந்துடக்கூடாது. ஒருவர் நம் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை தான் அவர் மேல் நம்முடைய பதில் நம்பிக்கையாக, விசுவாசமாக போகிறது. அப்படியாகத்தான் இந்த அப்துல் அஹத் அப்படிங்கிற ஒரு முதலாளி வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு இந்த மலரவன் எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறாரு, அதனால அவருக்கு கிடைக்கிற விஷயங்கள் என்ன, அந்த வேலை தடையாக இருந்து கிடைக்காம போய் அவரே தன்னுடைய தொழிலாளிக்கு இன்னொரு இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணி அந்த நேரத்தில் கம்பெனி சிக்கலுக்கு உண்டாகி அந்த நேரத்தில் மனைவியின் வலிமையவும் காட்டுறாங்க. மொத்தமாக இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல முதலாளி, நல்ல தொழிலாளி, கிரியேட்டிவான தொழிலாளர்கள், முதலாளிக்கு விசுவாசமாக இருக்க தொழிலாளர்கள், தொழிலாளிகளுக்கு விசுவாசமாக நல்லதை நினைக்கிற முதலாளி, அன்பான மனைவி, குழந்தை இல்லாத பிரச்சனை, அந்த குழந்தை இல்லாத பிரச்சனை எப்படி தீருது, கம்பெனியவே இழுத்து மூடக்கூடிய ஒரு சிக்கல் வர்ற நேரத்தில் யார் யார் துணையாக இருக்கிறாங்க,
அப்படிலாம் இருக்கிறதுக்கு இத்தனை ஆண்டு காலம் அந்த முதலாளி வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அதனால தானே அவருக்கு இதெல்லாம் திரும்ப கிடைக்குது. அந்த நேரத்தில நம்ம தொழிலாளியுடைய காதலுக்கு பிரச்சனை வரப்போ முதலாளியே இறங்கி என்ன செய்றார்? இப்படி அ நிறைய உணர்வுகளையும், அ நிறைய அ மனித உணர்வின் இயல்ப அப்படியே அழகா காட்டுறது ரொம்ப இனிமையா இருக்கும். இதமா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. அந்த செயல ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க புனிதா பார்த்திபன். இன்னைக்கு உங்களோட புனிதா பார்த்திபன் எழுதிய நட்சத்திர வானில் என்ற கதையை நூலை பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.